ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே இருக்க லேப்டாப் கொஞ்சம் சரியில்லை, அதனால் நம்ம ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கோம். அந்த லேப்டாப் தான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா சுவி என்ற ஒரு பிராண்டு, சுவின்னு ஒரு சைனீஸ் பிராண்டு. இது கோர் புக் எக்ஸ் இன்டலோடது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ் 2K ரெசல்யூஷனோடு இருக்குது. வயர்லெஸ் வைஃபை. அப்புறம் இதோட டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 310x229 x 17.2 mm. இது வந்து இன்டெல் கோர் i5 1035G1. அவ்வளோதான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதான். இதோட மார்க்கெட்டிங் சென்டர் F2 பில்டிங், இது சைனாவில் இருக்குது. ஷாங்காய் சிட்டி சைனாவில் இருக்குது இதோட ஹெட் ஆஃபீஸ். நம்ம ஏன் இதை வாங்கினோன்னா, i5யில் 16 GB ரேம் இருக்கிறது, 512 GB இன்டர்னல் மெமரியோட. நான் மற்ற பிராண்ட்லாம் கம்பேர் பண்ணேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட இருந்தது, 40,000 to 45,000 நல்ல பிராண்டெல்லாம் போனால். இதுவும் சைனாவில் ஒரு ஃபேமஸான பிராண்ட். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வேணும், கொஞ்சம் பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் எனக்கு இந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ணார். இது அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய ஹெச்ஆர், SDFCயில் ஹெச்ஆராக இருக்கார். அவர் சஜஸ்ட் பண்ணதுனால நான் இந்த பிராண்டை வாங்கியிருக்கேன். வாங்க இது பிரித்து காமிக்கிறேன். இது நல்ல என்ன சொல்கிறது, இதோட லுக்கே நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. நான் அவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ், ஒரு ஸ்லிம் பாக்ஸு. இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ள சார்ஜர் இருக்குது, பார்க்கலாம். லேப்டாப் சார்ஜர் இருக்குது. சார்ஜரும் பார்க்கலாம். நல்லா ஸ்லிம்மான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 3.42 amps, 98 watt. இது 3.42 amps சார்ஜர், 19 volt. இந்த சார்ஜரோட வோல்ட் 19 volt, 3.2 amps, 98 watts. இந்த சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன். BSYன்னு ஒரு கம்பெனி இருக்குது. சார்ஜர் நல்லா இருக்குது, நல்ல டியூரபிலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் இதுதான் லேப்டாப்பு. இதுவே மேலே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன், கேட்லாக்கு, வாரண்டி கார்டு, சர்டிஃபிகேட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா பக்காவான பேக் பண்ணி வந்திருக்கு. chuvi.com. இதுக்கு 1 வருஷம் வாரண்டியும் இருக்குது. இந்தியாவிலே சர்வீஸ் சென்டரும் இருக்கான். பாருங்கள், இந்த லேப்டாப்பு நல்ல மெட்டல் ஃபினிஷ் பாடி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மேக் புக்கில் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ இந்த கேபினெட்டில் அதே ஃபீல் இருக்குது. நல்ல அது கலரும் நல்ல கலரு, கிரே கலரு. கோர் புக் எக்ஸ் நீ பார்க்கலாம். பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு லைட்டாக, மற்ற லேப்டாப்லாம் இப்படி கையை உள்ளே விட முடியாது. இது காரணம் இது பண்ணி இதில் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கான், நம்ம விரல் உள்ளே போகிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். கொஞ்சம் ஹைட் வேணும் நம்மளுக்கு. ஓகே, கார்னரில் பிராண்ட் லோகோ போட்டிருக்கான். 1 year வாரண்டி மென்ஷன் பண்ணியிருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4 ரப்பர் பேஸ் கொடுத்துருக்கான். இந்த இது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க 4, இங்கே ஒன்று 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
நல்ல ஃபீல் இருக்குது லேப்டாப். பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மேக் புக்கே தான், மேலே மட்டும் ஒரு அந்த ஆப்பிள் லோகோ ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே மேக் புக் தான் இது. நல்ல பெரிய நம்ம மவுஸ் பேடு வந்து நல்லா பெரிய பேடாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம 15-16 இன்ச்சஸ் லேப்டாப்லேயே சின்னதாக தான் இருக்கும், ஏற்கனவே வச்சுருந்த டெல்லிலே இது நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. கீஸ்லாம் கூட நல்லா இருக்குது. வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ chewy.com. chewy.com. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் நல்ல கிளாரிட்டி, ஸ்க்ரீன் கூட, சிஸ்டம் கூட நல்ல ஸ்பீடு, நல்ல ஸ்பீடு. இங்கே நெட்டு இல்லை, அது இப்போ நெட்டு கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், கனெக்ட் ஆயிடுச்சு. நல்ல ஸ்பீடாக இருக்குது. இந்த பாருங்க, ஒரு சுமாரான நெட்டு தான், மொபைல் நெட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நெட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் யாருக்கா உங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு அந்த மாதிரிலாம் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் இந்த லேப்டாப்பை வாங்கலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், அந்த லிங்க் வேணால் போடுறேன். 26,000 10 rupees அதான் பே பண்ணோம். நல்லா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. லுக்கும் நல்ல ரிச் லுக்காக இருக்குது. ஒரு மாதிரி நம்ம பழைய லேப்டாப்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இது நல்ல ஃபினிஷ், நல்ல ஃபீல் இருக்குது இந்த லேப்டாப்பில். ஒரு ஸ்பீடும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் உங்கள் யாருக்கும் நீங்கள் ஒரு பட்ஜெட்டாக ஒரு நல்ல ஹை கான்ஃபிகரேஷனில் வாங்கணுன்னா இந்த லேப்டாப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்து வாங்குங்க, அப்புறம் நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் வாங்காதீங்க. நீங்கள் பார்த்து இதோட ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி. ஆனால் எனக்கு இந்த லேப்டாப் ஓகே. நாங்கள் வெறும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, ஜஸ்ட் கொட்டேஷன் டைப் பண்ணுறதுனால நான் இந்த அதுவும் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணார், அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவராலாக எனக்கு இது ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லேப்டாப் பார்க்கணும், இதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வேணால் பாருங்கள். ஜஸ்ட் நான் வாங்கியிருக்கேன், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நான் அதே 16 GB RAM 512 மெமரி இருக்க லேப்டாப் பார்த்தேன். கிட்டத்தட்ட நல்ல சில கம்பெனிலாம் 40,000 to 45,000 போட்டிருந்தோம். அதனால் அதேமாரி யாரும் கண்டிப்பாக செகண்ட் ஹேண்டில் லேப்டாப் வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு முன்னாடி புதுசு எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் ஹேண்டுக்கும் புதுசுக்கும் நான் செகண்ட் ஹேண்ட்லாம் கூட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். செகண்ட் ஹேண்டுக்கும் புதுசுக்கும் ஒன்றும் பெரிய விலை வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சோலார் பற்றி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.